மகாலய அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். தை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மகாலய அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு மிக சிறந்தது. அந்த காலகட்டங்களில் அதன் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் கடலில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாதந்தோறும் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசையின் போது தர்ப்பணம் செய்தால் நல்ல பலனை கிடைக்கும் என கருதப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு ஏராளமானோர் தர்ப்பணம் வழங்கினர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், காவிரி படித்துறை, ஐயானம்மன் படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட இடங்களில் புனித நீராடிய மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அருகாமையில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தனர். இதேபோல் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரிக்கரை புஷ்ப மண்டபம் படித்துறையில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றங்கரையோரை ஒட்டிய தவளப்பாளையம், நெரூர், மாயனூர், குளித்தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் புனித நீராடி எள்ளு, அரிசி ஆகியவற்றை படைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கொடியக்கரை ஆதிசேது கடலில் ஏராளமானோர் புனித நீராடி பச்சரிசி, எள், காய்கறிகள், அகத்திக்கீரை உள்ளிட்ட பொருட்களை வைத்து தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பாபநாசம் தாமிரபரணி நதிக்கரையில் முன்னோர்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் புனித நீராடி பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். அருவிக்கரையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். Okay.